உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். குழந்தைய கடத்தினதுல கதிர் மாமாக்கும் சம்மந்தம் இருக்கு அத்தை. என்ன சொல்ற நீ? அப்போ உண்மை தெரிஞ்சிருச்சு போலயே. குழந்தை மேல இருக்கிற பாசத்துல அக்கா கதிரை இனிமே வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, குழந்தைய கடத்தி வச்சிருந்த இடத்துல கதிரும் இருந்திருக்காமா. அப்போ நடந்த சண்டையில தான் இப்படி கதிர் மேல புல்லட் பட்டுருச்சு. அத்தை, நான் ஆரம்பத்துல இருந்து சொன்ன மாதிரி கதிர் மாமாக்கு குழந்தை மேல வெறுப்பு தான் இருந்துச்சு அத்தை. அதான் இந்த குழந்தைய கடத்துற அளவுக்கு கொண்டு போயிருக்கு. என்னால இதை நம்பவே முடியல. கதிர் அப்படி பண்ணா? நான் வளர்த்த பையன் ஒரு குழந்தைய கடத்துற அளவுக்கு போயிட்டானா? கௌதம், இவ என்னடா சொல்றா? என்னால இதை நம்பவே முடியல. அம்மா, நீங்க தயவு செஞ்சு எமோஷனல் ஆகாதீங்கம்மா. எப்படிடா? எப்படி? எல்லாரையும் நான் நல்ல விதமா பொறுப்பா தானே வளர்த்தேன். நம்ம கதிர் அப்படி பண்ணா? மேடம், பேஷண்ட்டை வார்டுக்கு மாத்தி வச்சு நீங்களாம் போய் பார்க்கலாம். ரொம்ப தேங்க்ஸ்மா. வா கவியா. மா, மா, டிஸ்டர்ப் பண்ணாம பேசுங்க, நான் வெளியே இருக்கேன். சரி. அம்மா. ஓ, இவ எல்லார்ட்டையும் சொல்லிட்டா போல இருக்கே. அம்மா, ஐயோ அம்மா, என்னால முடியலம்மா. அம்மா, எனக்கு உயிர் போயிருச்சு நினைச்சம்மா. வலிக்குதுமா. வலிக்குதா? நீ பண்ண காரியத்துக்கு இந்த தண்டனை உனக்கு தேவைதாண்டா. எங்க அப்ப எல்லாமே நடிப்புதானா? கடைசியில என்ன மறுபடியும் ஏமாத்திட்டீங்கல்ல? இந்த பாரு கதிர், நீ ரோஷினி சேர்ந்து போட்ட டிராமாலாம் எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அம்மாக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஐயோ, இப்படி ஒரு பொண்டாட்டி, அம்மா, குடும்பம்னு எல்லாம் நல்லா அமைஞ்சும் கூட, ஆனா நீங்க ஏன் மாப்பிள்ள இப்படி பண்றீங்க? என்னடா கதிர் இப்படி எல்லாரும் சொல்றாங்க? என்னால நம்பவே முடியல கதிர். நீ தான் குழந்தைய கடத்தினது அந்த இந்திரா சொல்றா. கடத்தின இடத்துல கௌதம் பார்த்தான்னு சொல்றா. என்னடா நடக்குதுங்க? அவங்களுக்கு எதுவும் தெரியாது, சொல்லிடாத. ஐயோ அம்மா, நீங்களாம் என்ன பேசுறீங்கன்னு புரியலம்மா. காவ்யா, காவ்யா, நம்ம குழந்தைய கொடு காவ்யா. குழந்தை கிடைச்சிட்டால, அவனை கொடு, நான் பார்க்கணும். கொடு, கொடு காவ்யா. எதுக்கு மறுபடியும் அந்த ரோஷினி கூட சேர்ந்துக்கிட்டு இவனையும் ஏதாவது பண்ண போறீங்களா? என்ன காவ்யா சொல்ற நீ? டேய் கதிர், உனக்கு ஏண்டா இந்த கெட்ட புத்தி? பெத்த குழந்தைய கடத்துறதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? என்னது? நான் கடத்தனா? என்னம்மா சொல்றீங்க? கௌதம், என்ன கௌதம் இது? என்ன நடிக்கிறீங்களா? குழந்தைய கடத்தினது நீங்க தானே இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அந்த ரோஷினி தான் எல்லா வேலையும் பண்ணிருக்கா. அவ பேச்ச கேட்டுதானே நீங்க இதெல்லாம் பண்ணிருக்கீங்க. இந்திரா, நீ எதுவும் பேசாத, நீ பேசாத. பெத்த தாய் தகப்பன் கிட்டயே குழந்தைய பத்தி போய் சொன்னவே நீ. அதுக்கெல்லாம் உனக்கு தகுதி இல்லை. என்ன நீ துப்பாக்கியால சுட்ட? ஏதோ என் காவ்யா பண்ண புண்ணியம், நான் உயிர் பொழைச்சிட்டேன். கதிர், என்ன பேசிட்டு இருக்க? என்னடா சொல்ற? இந்திரா தான் உன்னை சுட்டாளா? கதிர், நீ என்னடா சொல்ற? என்ன சொல்ற நீ? இந்திராவா உன்னை சுட்டா? ஆமாமா, இவதான் வேணுனே நான் தான் தெரிஞ்சு சுட்டா. நீங்க செஞ்ச தான தர்மதாமா என்ன இப்போ காப்பாத்துச்சு. இந்திரா, என்ன நடந்துச்சங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. நீதான் கதிரை சுட்டியா?
சொல்லு, ஒன்னதான் கேக்குறேன். கதிரை நீதான் சுட்டியா? அத்தை அத்தை குழந்தைய காப்பாத்துறதுக்கு பெரிய போராட்டமே நடந்துச்சு அத்தை. குழந்தை மேல கட்டைய தூக்கி போட்டவன தான் நான் சுட்டேன். ஆனா ஆனா நான் சுட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது கதிர் மாமாங்கிறது. ஐயோ இல்லம்மா, இல்லவே இல்ல. நான் என் குழந்தை மேல போடலமா, அவனை தூக்க வந்தவன் மேலதாம்மா தூக்கி போட்டேன். நான் என் குழந்தைய காப்பாத்ததாமா அங்க போனேன். இவதாம்மா வீணா போய் சொல்றா. தேவையில்லாம போய் சொல்லாதீங்க. சரி, உங்களுக்கு எப்படி அந்த இடம் தெரியும்? ஏன் உன்கிட்டதான் எல்லா சோர்ஸும் இருக்கா? என் குழந்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி சும்மா இருப்பேன்? பெரிய டிடெக்டிவ் வச்சு கண்டுபிடிச்சு நான் உடனே அந்த இடத்துக்கு வந்தேன். நான் வந்ததுக்கு அப்புறம் தானே நீங்களே அந்த குடோனுக்கு வந்தீங்க. காவ்யா, நீயாச்சு என்ன நம்பு காவ்யா. நான் உன்கிட்ட என் உயிரை கொடுத்தாச்சும் நம்ம குழந்தைய காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு தானே போனேன். நான் தான் முதல்ல அவங்க கிட்ட போய் குழந்தைய காப்பாத்தினேன். அதுக்கப்புறம் தான் இந்திராவும் கௌதமும் வந்தாங்க. அவங்க வந்த குழப்பத்தினாலதான் அங்க ஒருத்த மறுபடியும் என்கிட்ட இருந்து குழந்தைய தூக்கிட்டு போனா. நான் நம்ம குழந்தைய காப்பாத்ததான் கட்டைய தூக்கி நான் அவன் மேல வீசினேன். கதிர், தேவையில்லாம போய் சொல்லிட்டு இருக்க கதிர். நான் உன் கூட போட்டி போட்டேன்னு இப்படி அநியாயமெல்லாம் சொல்லாதடா ப்ளீஸ். என்ன இந்த சிச்சுவேஷன்ல நம்பு கௌதம். அப்ப ரோஷினி கூட தானடா சம்மந்தப்பட்டிருக்கா? அப்ப அதுக்கு என்ன சொல்லுவ நீ? உனக்கு தெரியாமல ரோஷினி வேலை செய்வா? என் குழந்தை மேல சத்தியமா ரோஷிக்கு இதுக்கு எந்த சம்மதமும் இல்ல கௌதம். அவ என்ன பண்ணான்னு எனக்கு எப்படா தெரியும்? நான் காவ்யா கிட்ட என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி நான் நல்லபடியா வாழ ஆரம்பிச்சிட்டேன். நீ வேணும்னா காவ்யா கிட்ட கேட்டு பாருடா. இல்ல, இவர்தான் போய் சொல்லிட்டு இருக்காரு. இவரு நல்லா நடிச்சிட்டு இருக்காரு. ரோஷினி கூட சேர்ந்து பிளான் போட்டதே கதிர் மாமா தான். கௌதம் பாரு கௌதம். ஏன் கௌதம்? நிறுத்து இந்திரா, நிறுத்து. போதும். கௌதமும் சரி கதிரும் சரி, இனிமே எதுவும் சொல்ல வேண்டாம். என்ன நடந்திருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அம்மா என்ன நம்புங்கம்மா. நீங்க வளர்த்த பையம்மா. நான் அப்படி செய்வேனா? ஏன் குழந்தைய நான் கடத்துவேனா? அந்த ரோஷி செஞ்சதுக்கு நான் என்னம்மா பண்ணுவேன்? டேடி கதிர், அம்மா. கதிர் சரிடா, சரி நான் உன்னை நம்புறேன்டா. டேய் நீ அழாதடா. அத்தை, அவரு போய் நம்புறீங்க? அவரு போய் சொல்றாரு அத்தை. போதும் இந்திரா, போதும். உன் முட்டாள்தனத்தால இந்த குடும்பம் என்ன பாடுபடுதுன்னு பாத்தியா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.